வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 18 and 19 செப்டம்பர் 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜம்மு காஷ்மீர் லான்ச்சஸ் ஓட் கீ தயார் தீம்ஸ் காங்ஸ். ஸோ ஜம்மு காஷ்மீரில் உங்களுக்கு எலெக்ஷன்றது நடக்க போகுது. ஸோ அந்த எலெக்ஷனுக்காண்டி உங்களுக்கு எலெக்ஷனை ப்ரொமோட் பண்ணுற விதமாக அங்கே இருக்கிற சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் ஓட்டில் வந்து பங்கெடுக்கணுக்காண்டி ஒரு கேம்பெயின்றது ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேம்பெயின் ரன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சாங்குன்றது கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாங் வந்து என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓட் கீ தயார் என்ற ஒரு சாங் நேம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது பேசிக்காகவே வந்துட்டு நம்மளோட சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்து எதுக்காண்டி பண்ணுவாங்கன்னா இப்போ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரைபல் பீப்புளாக இருப்பாங்க, அது வந்துட்டு ரொம்ப இன்டீரியர் ஏரியாவில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டிங் பற்றி வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக உங்களுக்கு ஸோ அவங்க வந்து வாக்களிப்பாங்கன்னுக்காண்டி தான் இந்த ஒரு கேம்பெயின்றது ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸராக இருக்கிற பாண்டுரங்கன் கே போல்ன்ற இவர் தான் வந்துட்டு இந்த சாங்கை வந்து ஜம்மு காஷ்மீரில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த சாங்கை டைரக்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் குமார். இதோட லிரிஸ்டிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிகோட் ஜெஃப்ரி. அண்ட் மியூசிக் யார் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா பங்கஜ் பிரதான் அண்ட் அமிர்ஜித் சிங் தான் வந்துட்டு இந்த சாங்குக்கான மியூசிக்ன்றது போட்டிருக்காங்க. ஸோ இந்த சிவிபி அதாவது இந்த சாங் அதாவது கேம்பெயின் இந்த நம்ம எலெக்ஷன் கமிஷன் தான் கேம்பெயின் பண்ணுறாங்களே. ஸோ அந்த கேம்பெயின்னா என்ன நேம், அந்த ஸ்கீமுக்கான நேம்ன்றது பார்த்தீங்கன்னா SVVEP உங்களுக்கு. ஸோ அது எதுக்காண்டி இந்த கேம்பெயின் பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு இதை வந்துட்டு அந்த எலெக்ஷனை பற்றின ஒரு அவேர்னஸ் லிட்ரஸி எடுகேஷனை வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணுக்காண்டி தான் இந்த ஒரு கேம்பெயினை வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேம்பெயின் மாதிரி முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 18th லோக்சபா எலெக்ஷன்லையும் இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நேம்ன்றது என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா சுனோ கி பர்வா தேஷ் கி கர்வ் ஆர் டர்னிங் 18ன்றது உங்களுக்கு தீமாக வச்சு உங்களுக்கு 18th லோக்சபா எலெக்ஷனில் ஒரு டீம் ரன் பண்ணி இந்த கேம்பெயின் ரன் பண்ணி ஓட்டர்ஸுக்கு வந்துட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஓட் பண்ண வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜம்மு காஷ்மீரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ஸ்ரீநகர் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வின்டர் கேபிட்டல் வந்து ஜம்முவாக இருக்கும். கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் சின்ஹா. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஷ்டிரபதி நிலையம் டு ஹோஸ்ட் பாரதிய கேல் மஹோத்சவ் இன் லேட் செப்டம்பர். ஸோ நம்மளோட திரௌபதி முர்மு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 29லேருந்து அக்டோபர் 6க்குள்ளே உங்களுக்கு பாரதிய கேல் மஹோத்சவ்ன்ற இனாகிரேஷன் மீட்டிங் வந்துட்டு உங்களுக்கு எங்கே நடக்க போகுதுன்னா ராஷ்டிரிய நிலையமில் தான் உங்களுக்கு நடத்த போகுது. ஸோ அதை யாரோட கொலாபரேஷன் மூலமாக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ இவங்களோட கொலாபரேஷனில் தான் இந்த ஒரு மீட்டிங்கிறது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக வந்து எதுக்காண்டி இவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டான உங்களுக்கு அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம் அண்ட் திரிபுரா. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் உங்களுக்கு அந்த பீப்புள் வந்துட்டு என்ன கல்ச்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்க வந்து நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் ரிலேட்டடான இருக்க ப்ராடக்ட்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு ஈவெண்ட் மெயினாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க எல்லா வருஷமும். ஸோ அதுக்கான நேம் வந்து பாரதிய கேல் மஹோத்சவ். ஸோ பாரதிய கேல் மஹோத்சவ்னு என்னன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் பீப்புளோட ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஈவெண்ட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சுங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரின்றது பார்த்தீங்கன்னா இந்த ராஷ்டிரிய நிலையம்ன்றது உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டோட இருக்குது. ஸோ அது எப்போ பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1860 உங்களுக்கு நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்போ உங்களுக்கு இவரோட கையிலேருந்து ஹைதராபாத்தில் இருக்கிற இந்த ஒரு பிளேஸை வந்து நம்ம இந்தியா வந்து கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பிளேஸில் தான் இந்த ஒரு ஈவெண்ட்ன்றது நடக்க போகுது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸு கம்போடியா அங்கோர் வாட் மோஸ்ட் ஃபோட்டோஜெனிக் யுனெஸ்கோ சைட் இன் ஏசியா. ஸோ வந்துட்டு கம்போடியாவில் இருக்க அங்கோர் வாட்ன்ற இந்த பிளேஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு மோஸ்ட் ஃபோட்டோஜெனிக் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டை வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கு உங்களுக்கு. ஸோ இது போக உங்களுக்கு நம்ம உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஜெனிக் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை வாங்கின சைட்ஸ் என்னென்னது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து தாஜ்மஹால், சைனாவில் வந்து கிரேட் வால், மயன்மாரில் வந்துட்டு ஏன்ஷியன் சிட்டி ஆஃப் பெகான் அண்ட் இந்தோனேஷியாவில் போர்பதூர் அண்ட் வியட்நாமில் ஹாலுங் பே அண்ட் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் ஆஃப் கியோட்டோ அண்ட் ஜோர்டனில் பெட்ரா, பிலிப்பைன்ஸில் ரைஸ் டெரஸ் ஆஃப் கொரடல்ஸ். ஸோ இந்த பிளேஸ் தான் உங்களுக்கு ரீசெண்டாக இந்த ஃபோட்டோஜெனிக் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு ஆஃப் டைம் ட்ராவல்ன்ற ஸ்டேட்டஸ் வாங்கினது. யுனெஸ்கோலேருந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வாங்கினது இந்த சைட்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ கம்போடியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்துட்டு போன் பெனக் அண்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுன் மெனிட். ஸோ அவங்களோட லாங்குவேஜ்ன்றது அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து கெஹிமீர் தான் அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ அவங்களோட கரன்சின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்போடியன் ரியால் தான் உங்களுக்கு அவங்களோட கரன்சியாக வச்சுருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா IRDA சைன்ஸ் MOU ஃபார் த 900 மெகாவாட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் இன் நேபாள்.
ஸோ நம்மளோட இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் ஆன இந்த ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஸோ இவங்க ஒரு பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SGVA லிமிடெட் அண்ட் GMR எனர்ஜி கூட வந்துட்டு ஒரு கொலாபரேஷன் MOE சைன் பண்ணி ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு 900 மெகாவாட்டுக்கான பவர் பிளான்ட்டை வந்து நேபாளில் கட்ட போகிறாங்க. அதுவும் இது வந்து ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஸோ எந்த ரிவரில் அவங்க வந்து மெயினாக கட்ட போகிறாங்க பார்த்தீங்கன்னா கர்நாலின்ற இந்த ரிவரில் தான் உங்களுக்கு கட்ட போகிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக உங்களுக்கு நம்ம வந்துட்டு ஜியாகிரஃபியில் படிச்சிருப்போம். கர்நாலின்றது உங்களுக்கு ஹிமாலயா ஒட்டி வர ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரிவர். ஸோ இந்த ரிவரில் தான் இந்த ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து கட்ட போகிறாங்க. யார் கட்ட போகிறாங்கன்னா நேபாளில் வந்து நம்ம இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் தான் வந்து கட்ட போகிறாங்க. ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த ஏஜென்சியோட ஒர்க்குன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இவங்க டேக் ஓவர் பண்ணி அதுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இதில் சிக்னேச்சரில் யார் யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IRDAவோட ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கிற GMஆ இருக்கிற SK சர்மா அண்ட் வந்துட்டு GM ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் SGV லிமிடெடோட வந்துட்டு ஜிதேந்தர் யாதவ் அண்ட் வந்துட்டு SN பரட் வந்துட்டு GMR எனர்ஜி லிமிடெடோட CEO வந்துட்டு இந்த சிக்னேச்சரில் மெயினாக வந்து கலந்துருக்காங்க. ஸோ நேபாளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து காத்மண்டு, கரன்சி வந்து நேபாளிஸ் ரூபி. அவங்களோட பிரைம் மினிஸ்டராக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா KP ஷர்மி ஒலி. ஸோ நெக்ஸ்ட் IRDA இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபவுண்டட் இயர் வந்து 1987 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதோட சேர்மன் அண்ட் MD வந்து பிரதீப் குமார் தாஸ்ன்றவர் இருக்காரு. சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸராக வந்துட்டு விஜய் குமார் மோன்டியா வந்து இருக்காரு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் லிட்ரேச்சர் ஃபோரம் இந்தியாஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஹைலைட்ஸ். ஸோ வந்துட்டு பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து லிட்ரேச்சர் ஃபோரம் 2024 வந்துட்டு செப்டம்பர் மாதம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கசான் ரஷ்யாவில் வந்துட்டு இந்த ஒரு ஃபாரம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபாரம் எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லி லிட்ரேச்சரை பேஸ் பண்ண ஒரு ஃபாரம். ஸோ இந்த இதில் வந்துட்டு ரைட்டர்ஸ் அண்ட் போயட்ஸ், ஃபிலாசபர், ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்காலர்ஸை பற்றின ஒரு மெயின் அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு போற்று விதம் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபோரம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிக்ஸ்ன்றது அதில் என்னென்ன கண்ட்ரிஸ் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இது எல்லாம் கண்ட்ரிஸ் சேர்ந்து தான் உங்களுக்கு பிரிக்ஸ்ன்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபோரமோட தீம்ன்றது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லிட்ரேச்சர் இன் நியூ ரியாலிட்டி, டயலாக் ஆஃப் ட்ரெடிஷன், நேஷனல் வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஃபோரமோட தீமாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா சைட்லேருந்து யார் அட்டன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் சத்யா அகாடமியாக இருக்கிற மாதேவ் குஷோக்கும் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் த சத்யா அகாடமியான ஸ்ரீனிவாசோவருக்கு இந்த ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்துட்டு வல்முடர் புட்டின் அண்ட் கேபிட்டல் வந்துட்டு மாஸ்கோவில் இருக்குது. கரன்சி வந்து ரஷ்யன் ரூபேலே வந்துட்டு அந்த கண்ட்ரியோட கரன்சியாக இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் ஆன் ஹெல்த் லாங்குவிட்டி. ஸோ வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூ ரிப்போர்ட்னா அன்லாக்கிங் த பவர் ஆஃப் ஹெல்த் அண்ட் லாங்குவிட்டி, டெமோக்ரிக்ஸ் சேஞ்ச் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஹியூமன் கேபிட்டல் இந்த ஒரு டைட்டிலில் ஒரு ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்தில் வந்துட்டு அவங்க 150 மில்லியன் பீப்புளோட லைஃப், லோ மிடில் கிளாஸ் இன்கம் பீப்புளோட லைஃப் பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வெல்பீயிங்கும் அதாவது மெயினாகவே அவங்களோட ஹெல்த்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு இந்த ரிப்போர்ட்டில் அவங்க வந்து மெயினாக வந்து குறிப்பிடுறது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2050 உங்களுக்கு இதில் வந்துட்டு அடுத்த மில்லியன் மோர் வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணுவோன்றது இவங்க டார்கெட்டாக இந்த ரிப்போர்ட்டில் மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசிடென்ட் வந்துட்டு அஜய் பங்கா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு வாஷிங்டன் டிசியில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1944 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா UNDP ISO லான்ச் ஃபர்ஸ்ட் குளோபல் கைட்லைன்ஸ் டு ஆக்ஸலரேட் கான்ட்ரிபியூஷன் டு த SDG, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி நம்மளோட இந்தியன் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனும் உங்களுக்கு யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் ஒரு ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் உருவாக்குறாங்க. ISO UNDP PAS 5322002ன்ற ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்குறதுக்காண்டி இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எதுக்காண்டி உருவாக்குறாங்க உங்களுக்கு, ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்துட்டு அடையணும்காண்டி நிறையா வந்து ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஸோ இப்போ வந்து ஒரு பொருளை உருவாக்குனா எல்லாத்துக்குமே ISO ஸ்டாண்டர்ட்ன்றது உங்களுக்கு இருக்குது. ஸோ நிறைய ப்ராடக்ட் ISO ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ISO 9001 அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி ஸ்டாண்டர்டை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றதுக்காண்டி தான் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மெயினாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு கொலாபரேஷன் மூலமாக ஒரு புது ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டு வரது மூலமாக ஸோ இந்தியா வந்து இதை வச்சு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து அடையலான்றதுக்காண்டி தான் உங்களுக்கு அவங்களோட மீட்டிங்கில் டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் எந்த மீட்டிங்கில் இந்த டிசைட் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ISO ஆனுவல் மீட்டிங் 2024 கொலம்பியாவில் நடந்த இந்த ஒரு மீட்டிங்கில் தான் இந்த ஒரு ஒப்பந்தம்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்டர் ஆச்சிம் ஸ்டைனர் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு நியூயார்க்கில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1965 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.
ஸோ நமக்கான அடுத்த நியூஸில் பார்த்தீங்கன்னா எக்கனாமி நியூஸ். ஹரியானா ஓவர்டேக் பஞ்சாப் இன் ஜிடிபி, வெஸ்ட் பெங்கால் டிகேட்ஸ் லாங் எக்கனாமிக்கல் டிக்ளைன். ஸோ வந்துட்டு எக்கனாமிக்கல் அட்வைசரி கவுன்சில் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அந்த ரிப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சஞ்சய் சயன்ன்றது இவர் தான் வந்துட்டு இந்த ரிப்போர்ட் லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எக்கனாமிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட்ஸ் 1960-61 to 2023-24 வரைக்கும். ஸோ ஸ்டேட்ஸ்னா என்னென்ன லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் தான் இந்த ரிப்போர்ட்டில் அதிகமாக டிக்ளைன் ஆனது. ஸோ அவங்களோட ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் நம்மளோட ஜிடிபியில் 10.5% ஷேர் வந்துட்டு நம்மளோட வெஸ்ட் பெங்கால்லேருந்து வருது உங்களுக்கு. ஸோ இது எப்போ இந்த ரிப்போர்ட் வந்து எப்போ எடுத்ததுன்னா 1960-61 வந்துட்டு 10.5% வருது. இப்போ அதாவது 2023-24 பார்க்கும்போது இதில் 5.6% அளவுக்கு உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்லேருந்து நமக்கு இந்தியா கிடைக்கிற ஜிடிபி வந்து குறைஞ்சிருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக சவுத் அண்ட் வெஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு நல்ல லெவலில் வந்துட்டு அவங்களோட ஜிடிபி கிரேட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, டெல்லி, ஹரியானா. ஸோ இவங்க எல்லாமே உங்களுக்கு எக்கனாமிக்கல் க்ரோத் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் மட்டும் தான் உங்களுக்கு அவங்களோட ஜிடிபி ரேட்டில் குறைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளோட டோட்டல் இந்தியாவோட ஜிடிபி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் நம்ம இந்தியா ஜிடிபியை வந்துட்டு இந்த சவுத் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் வந்துட்டு நமக்கு கான்ட்ரிபியூட்ன்றது பண்ணுறாங்க. ஸோ ஹரியானாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து நியாப் சிங் சைனி அண்ட் கேபிட்டல் வந்து சண்டிகரில் இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸில் பார்த்தீங்கன்னா வின்ஃபால் டேக்ஸ் ஆன் க்ரூட் பெட்ரோலியம் /20. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வின்ஃபால் டேக்ஸை வந்துட்டு இப்போ வந்துட்டு முற்றிலுமாக அந்த டேக்ஸை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டேக்ஸ் வந்து டோட்டலாக 0 பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக அந்த டேக்ஸ்ன்றது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2022 தான் இந்த ஒரு டைப் ஆஃப் டேக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. யாருக்கு இந்த டேக்ஸ் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு இந்த டேக்ஸ் இம்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த டேக்ஸ் வந்து டோட்டலாகவே 0 வந்துட்டு பண்ணியிருக்காங்க நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். எல்ஐசி அப்பாயின்மெண்ட்ஸ் இன்ஃபோசிஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ வந்துட்டு எல்ஐசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட டைவ்ன்றது ஒன்றும் இல்லை, டிஜிட்டல் இன்னோவேஷன் வேல்யூ என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ இப்போ எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே உங்களுக்கு ஏஏ அண்ட் வந்துட்டு டெக்னாலஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இந்த பேங்கிங் செக்டர்ஸில் நிறைய டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு இந்த எல்ஐசி வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பார்ட்னராக வந்து இன்ஃபோசிஸை சேர்த்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு எல்ஐசியோட கஸ்டமர்ஸுக்கான அந்த ஒரு போர்ட்டல் வந்து டெவலப் பண்ணுறது, அதில் வந்து ஏஐ சிஸ்டம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு இவங்க வந்து இன்ஃபோசிஸ் கூட வந்துட்டு கொலாபரேட்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ எல்ஐசியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் இயர் வந்து 1 செப்டம்பர் 1956 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு மும்பையில் இருக்குது. ஹெட் யாராக இருக்குன்னா ஸ்ரீ சித்தராத்தா மோன்டியா வந்துட்டு உங்களுக்கு எல்ஐசியோட ஹெட்டாக இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸில் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் எஃப்ஐ டு இன்வெஸ்ட் 32.5 ட்ரில்லியன் இன் ரெனியூபிள் எனர்ஜி பை 2030. ஸோ இந்த ரெனியூபிள் எனர்ஜிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு மீட்டிங் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரெனியூபிள் எனர்ஜி வந்துட்டு இந்த ஒரு மீட்டிங் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்க. யாரு கூடன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதாவது இந்த ஒரு ரெனியூபிள் எனர்ஜிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேடுறதுக்கான ஒரு மீட்டிங்கிறது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் அவங்களுக்கு ஃபைனலாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னா வந்து 32.45 ட்ரில்லியன் ருபீஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இது எந்த ஒரு ப்ராஜெக்ட் அதாவது ரெனியூபிள் எனர்ஜி வந்து 2030 ப்ராஜெக்ட்டுக்காண்டி இந்த ஒரு அமௌண்ட்ன்றது உங்களுக்கு டோட்டலாக கிடச்சிருக்குது. ஸோ அந்த ரெனியூபிள் எனர்ஜி கோல்ஸ் வந்து டார்கெட்ன்றது பார்த்தீங்கன்னா 2030 உங்களுக்கு நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு 500 ஜிகாவாட் வந்துட்டு அச்சீவ் பண்ணுன்றது டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்துட்டு எந்தெந்த பேங்க்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக உங்களுக்கு இப்போ வந்து REC லிமிட் வந்து $6 ட்ரில்லியன், IRDA வந்து $5 ட்ரில்லியன், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் $3 ட்ரில்லியன், 3 ட்ரில்லியன் எல்லாமே ருபீஸ் உங்களுக்கு. ஸோ அது போக SBI வந்து $5 ட்ரில்லியன், PNB பேங்க் அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்துட்டு 79,000 crores, ப்ரூக்ஃபீல்டு வந்துட்டு 54,000 crores வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸில் பார்த்தீங்கன்னா சர்ஜ் இன் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் 13.8% growth through 18.1 lakh crore by the February 2024. ஸோ வந்துட்டு ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸில் வந்துட்டு அந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கான அந்த பேங்க்கில் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு அது க்ரோ ஆகிருக்குது. ஸோ எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13.8% க்ரோ ஆகிருக்குது. ரீச்சிங் 18.1 lakh crore வந்து வரைக்கும் உங்களுக்கு போயிருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எந்த ஸ்கீமில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சுகன்யா சிம்ரிதி யோஜனா அண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் தான் இந்த ஒரு க்ரோத்ன்றது மெயினாக அடைஞ்சிருக்கின்றது RBI ரிப்போர்ட்லேருந்து உங்களுக்கு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ
ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து சக்திகாந்த் தாஸ் எஸ்டாப்ளிஷ் இயர் வந்துட்டு 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் அண்ட் டிஎம்ஐ ஃபினான்ஸ் லான்ச் கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு. ஸோ ஆர்பிஎல் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் கூட ஒரு கொலாபரேஷன் மேக் பண்ணி ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு. கோ பிராண்டட் கிரெடிட் கார்டுனா ஒரு பேங்க்ன்றது ஒரு ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன் கூட வந்துட்டு ஒரு டைப் பண்ணி அவங்களோட கோ பிராண்டடான ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஆர்பிஎல் பேங்க் டிஎம்ஐ ஃபினான்ஸ் கிரெடிட் கார்டுன்ற ஒரு டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்துட்டு மெட்ரோ நான் மெட்ரோ சிட்டிஸ்லையும் இந்த கிரெடிட் கார்டு வந்துட்டு அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் மெம்பர்ஷிப் ஃபீஸாக எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 499 வாங்குறாங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்றது ஆட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ், நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன், டிஸ்கவுண்ட் அட் டாப் மெர்ச்சன்ட் லெவல் உங்களுக்கு இதில் ஃபீச்சர்ஸாக வந்துட்டு இந்த பேங்க் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஎல் பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ வந்துட்டு சுப்ரமணிக்க குமார் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. எஸ்டாப்ளிஷர் பார்த்தீங்கன்னா 1943 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டேக்லைன் பார்த்தீங்கன்னா ஆப்கோ கா பேங்க் தான் அந்த பேங்கோட டேக்லைனாக இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நியூஸ். சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அம்ரித் மோகன் அப்பாயிண்டட் எஸ்எஸ்பி சீஃப். உங்களுக்கு நம்மளோட அமிரித் மோகன்ற இவரை வந்துட்டு இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிற இவரை வந்துட்டு இப்போ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சாஸ்திரா சீம்பால் என்ற இந்த ஒரு பாராமிலிட்ரி ஃபோர்ஸுக்கு டைரக்டர் ஜெனரலாக வந்துட்டு நியமிச்சிருக்காங்க நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு யார் இருந்தாங்கன்னு இந்த போஸ்ட்டில், அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சாஸ்திரா சீம்பால் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலித் சிங் சௌத்ரி. ஸோ இவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இவர் இப்போ வர போகிறாரு உங்களுக்கு. ஸோ இந்த சாஸ்திரா சீம்பாலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது இந்தியன் பார்டர்ஸில் அண்ட் நேபாள் பூட்டான் பார்டர்ஸில் மெயினாக வந்துட்டு இவங்களோட ஒர்க்குன்றது இருக்கும். இந்த ஒரு பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 1963 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஆதிஷா மெர்லினா டு செட் அப் நியூ சிஎம் ஆஃப் டெல்லி. ஸோ ஆதிஷா மெர்லினான்றவங்க வந்துட்டு ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த இவங்க வந்துட்டு லீடர் வந்துட்டு இப்போ டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாங்க. ஸோ டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு உங்களுக்கு ஸோ இவருக்கு பதிலாக வந்துட்டு ஆதிஷா மெர்லினான்ற இவங்க தான் வந்துட்டு இப்போ டெல்லி சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜி ஸ்ரீனிவாசன் அப்பாயிண்டட் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் த கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ அந்த கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ வந்துட்டு கோபால் ஸ்ரீனிவாசன் இவரை வந்துட்டு நியமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் அண்ட் மேனேஜர் ஆஃப் த நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெடோட சேர்மனாக வந்துட்டு இவர் முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தாரு. இப்போ இவர் வந்துட்டு கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெடோட சிஇஓ வந்துட்டு இப்போ நியமிச்சிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஜார்டன் அப்பாயிண்ட்ஸ் நியூ பிரைம் மினிஸ்டர். ஸோ ஜார்டன் கண்ட்ரியில் உங்களுக்கு அந்த கிங்காக இருக்கிற அப்துல் II ஆஃப் ஜார்டன் இவர் வந்துட்டு ஜஃபர் ஹாசான்ன்ற இவரை வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜார்டனாக வந்துட்டு நியமிச்சு வச்சிருக்காரு. ஸோ இவர் யாரை சசீட் பண்ணி வரான்னு பார்த்தீங்கன்னா பிஷாகர் கஷ்வான்ற இவர் வந்து சசீட் பண்ணி வராரு. ஸோ ஜார்டன் கண்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்துட்டு கிங் அப்துல்லா II அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து ஜாஃபர் ஹசைன் அண்ட் கேபிட்டல் வந்துட்டு அமன் அண்ட் கரன்சி வந்து ஜார்டன் தினார் தான் அந்த கண்ட்ரியோட உங்களுக்கு கரன்சியாக இருக்குது. ஸோ நமக்கான அடுத்த நியூஸில் பார்த்தீங்கன்னா அவார்ட் நியூஸு. இந்தியன் உமன் கான்ட்ரிபியூஷன் அக்ராஸ் UAE ஹானர் டு இந்தியன் உமன் துபாய் அவார்ட்ஸ் 2024. ஸோ இந்தியன் உமன் துபாய் அவார்ட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, துபாயில் வேலை பார்க்குற உமன்ஸ் வந்துட்டு அவங்களோட ஒர்க்கை வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு போற்றி விதம் பண்ணமாக இந்த ஒரு அவார்டுன்றது வருஷம் தந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன் துபாய் அவார்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு இப்போ துபாயில் நடந்துச்சு. ஸோ எத்தனை கேட்டகரியில் இது அவார்ட்ஸ் தராங்கன்னா டோட்டலாக 30 கேட்டகரிஸில் உங்களுக்கு அவார்ட்ஸ்ன்றது தராங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆர்டிஸ்ட், ஆண்டர்பிரனர்ஸ், இன்ஃப்ளூயன்சர், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி மெயின் ப்ரொஃபஷன்ஸில் உங்களுக்கு அவார்டுன்றது தராங்க. ஸோ இந்த மீட்டிங்கான சீஃப் கெஸ்ட்டாக யாரை கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டர்னா சமீரா ரெட்டி அண்டு அவங்கள தான் வந்து இந்த ஒரு அவார்டுக்கு வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் வின்ஸ் பெஸ்ட் ஆக்டர்ஸ் இந்த சைமா 2024. ஸோ வந்துட்டு சைமா அவார்ட் 2024 வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஆக்டரான ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் ஆக்டர் கிரிட்டிசைஸ் அவார்டுன்ற அவார்டை வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த மூவிக்காண்டி வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னியின் செல்வன் 2 காண்டி தான் இந்த ஒரு அவார்டுன்றது மெயினாக வாங்கியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்றது யாரோட நாவல்ன்றது பார்த்தீங்கன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தியோட நாவல்லேருந்து பேஸ் பண்ண ஒரு மூவி தான் உங்களுக்கு பொன்னியின் செல்வன். ஸோ அதுக்கு அந்த மூவிக்காண்டி தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு வந்துட்டு இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா விஜயவாடா ஜங்ஷன் அச்சீவ்ஸ்
NSG ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் பிளாட்டினம் ரேட்டிங் ஃப்ரம் த IGBC. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சபர்மன் குரூப் ஸ்டேட்டஸ் வந்துட்டு விஜயவாடா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் ஆக்சுவலாக உங்களுக்கு ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்டேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்துட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு அதிக அவார்ட்ஸ் வாங்கின ஸ்டேஷன் வந்துட்டு இந்த ஸ்டேஷன் தான். ஸோ இவங்க என்னென்ன அவார்ட்ஸ்ன்றது முன்னாடி வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டினம் ரேட்டிங். ஆனால் பிளாட்டினம் ரேட்டிங் ஃப்ரம் த இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சிலேருந்து பிளாட்டினம் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் டூரிசம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் எலைட் ஸ்டேஷன், அதாவது இந்தியன் ரயில்வேஸில் இருக்கிற 20 எலைட் ஸ்டேஷனில் இவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்டேஷனாக இருக்காங்க உங்களுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். அவங்களோட கான்ஸ்டியூஷன்சி பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா கான்ஸ்டியூன்சி ஒடிசாலேருந்து வராரு. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வி சோமனா. அவரோட கான்ஸ்டியூஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தும்கார் என்ற இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரன்வீத் சிங் என்ற இன்னொரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ன்றது இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸு. சலீம் இம்தாஜி மேக்ஸ் ஹிஸ்டாரிக்கல் அஸ் எ ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் உமன் நாமினேட்டட் அஸ் த ICC டெவலப்மெண்ட் அம்பையர்ஸ் பேனல். ஸோ வந்துட்டு ICC டெவலப்மெண்ட் இன்டர்நேஷனல், அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வந்துட்டு அவங்களோட டெவலப்மெண்ட் அம்பையர்ஸ் பேனல்ன்ற ஒரு பேனல் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேனல் எதுக்குன்றது மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு, ஸோ அந்த பேனல்லேருந்து தான் உங்களுக்கு எலைட் பேனல்ஸ் அம்பையர்ஸ் வந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த பேனலில் வரதே உங்களுக்கு பெரிய விஷயம். ஸோ அந்த பேனலில் வந்துட்டு பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் உமனாக இருக்கிற இந்த சலீம் இம்தாஜின்ற இவங்க வந்துட்டு அந்த ஒரு பேனலில் மெம்பராக வந்துட்டு ஆயிருக்காங்க உங்களுக்கு. ஸோ ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு துபாயில் இருக்குது. இதோட மெம்பராக எத்தனை நேஷன்ஸ் இருக்காங்கன்னா 108 நேஷன்ஸ் உங்களுக்கு மெம்பர்ஸாக இருக்காங்க. இப்போ பிரசன்ட் சேர்மனாக வந்து கெரக் பார்க்லேன்ற இவர் வந்து நியூசிலாண்டை சேர்ந்த இவர் தான் வந்துட்டு பிரசன்ட் சேர்மனாக இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அடுத்தது இந்த அம்பையர் பேனல்ன்றது எப்போ உருவாக்குனாங்க, அதாவது ICC டெவலப்மெண்ட் அம்பையர் பேனல்ன்றது எப்போ உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2005 தான் வந்து இந்த பேனல் உருவாக்குனாங்க. ஸோ இந்த பேனலில் வர மெம்பர்ஸ் தான் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃபைனலாக ப்ரொமோட் ஆகி எலைட் பேனல் ஆஃப் ICC அம்பையர்ஸ் கிட்ட வருவாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு மெயின் ICC நடத்தக்கூடிய மேட்சஸில் வந்துட்டு அம்பையராக இருப்பாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து யார் யார் இது வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாராயணி ஜெயினி அண்ட் பிர்தன் ராத்தின்ற இவங்க 2 பேரும் இப்போ வந்துட்டு ICC டெவலப்மெண்ட் அம்பையர் பேனல் லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா ICC இன்ட்ரடியூஸ் ஈக்குவல் ப்ரைஸ் மணி ஃபார் த மென்ஸ் அண்ட் உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ஸ். ஸோ வந்துட்டு ICC என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கேம் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு T20 வேர்ல்டு கப்போ இல்லை வந்துட்டு ஒரு ODI வேர்ல்டு கப்போ, ஸோ எது ஜெயிச்சாலும் உங்களுக்கு லாஸ்ட்டில் ப்ரைஸ் மணின்றது தருவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலான, அதாவது மென்னாக இருந்தாலும் சரி உமனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஈக்குவலான சரிசமமான இது தரணுன்றக்காண்டி உங்களுக்கு ப்ரைஸ் மணியும் வந்துட்டு இப்போ ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடக்க போகிற 2024 உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் காண்டி ப்ரைஸ் மணியாக எவ்வளோ அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா $2.34 மில்லியன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 134% அவங்களுக்கு அவங்களோட ப்ரைஸ் மணின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ ரன்னர்ஸ் அப், அதாவது உங்களுக்கு அதாவது வின் பண்ணுற டீமுக்கு வந்து $2.34 மில்லியன் தராங்க. ஸோ தோத்து போகிற டீமுக்கு வந்து ரன்னர்ஸ் அப்பாக இருக்கிற டீமுக்கு வந்துட்டு உங்களுக்கு $1.17 மில்லியன் உங்களுக்கு தர போகிறாங்க. ஸோ இதை மென்ஸ் டீமுக்கு எவ்வளோ தந்துட்டு இருக்காங்க, இப்போ கரண்ட்டில் தந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா $2.45 மில்லியன் வரைக்கும் உங்களுக்கு தந்துட்டு இருக்காங்க. ஸோ BCCI வந்துட்டு இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கான்செப்ட், அதாவது ICCயை கொண்டு வரதுக்கு முன்னாடியே BCCI வந்துட்டு ஆல்ரெடி 2022 இந்த ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் நியூஸு. NPS வட்சியா ஸ்கீம்ஸ் ஏ பாத்வே டு செக்யூரிங் சில்ட்ரன்ஸ் ஃபினான்ஸ் ஃபியூச்சர். ஸோ NPS வட்சியா ஸ்கீம் வந்துட்டு உங்களுக்கு யூனியன் பட்ஜெட்டில் நம்மளோட நிர்மலா சீதாராமன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா செப்டம்பர் 18, 2024 உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்து எதுக்காண்டினா உங்களுக்கு பேரண்ட்ஸாக இருக்கிற பர்சன் வந்துட்டு அவங்க ஃபியூச்சர் சில்ட்ரன்ஸ்க்காண்டி உங்களுக்கு அவங்க சில்ட்ரனுக்கான பென்ஷன் அமௌண்ட்டை இப்போயே நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு மாதம் 1000 ரூபீஸ் ஆனுவலாக நீங்கள் வந்துட்டு வருஷம் பே பண்ணால் உங்களுக்கான பென்ஷன் அமௌண்ட் வந்து தரப்பணுன்றது இந்த ஸ்கீமோட மெயின் நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை வந்து யார் எடுத்து நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியாக இருக்கிற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ஸ்கீமை வந்துட்டு மெயினாக டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி எக்ஸைஸ் இன் ஓமன். ஸோ வந்துட்டு நம்மளோட எக்ஸைஸ் ஈஸ்டர்ன் பிரிட்ஜ்ன்ற எக்ஸைஸ் நமக்கும் ஓமனுக்கும் நடக்கிற இந்த ஒரு எக்ஸைஸ், அதாவது 7th எடிஷன் எக்ஸைஸ் வந்துட்டு நம்ம இந்தியா வந்து கலந்துக்க போகிறாங்க. இந்த எக்ஸைஸ் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் பேஸ் மசிரம் ஓமனில் இருக்கிற இந்த ஒரு பிளேஸில் தான் இந்த ஒரு எக்ஸைஸ் நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸைஸ்க்காண்டி நம்ம என்னென்ன இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்டிஜென்ட் போயிருக்குன்னா, அதாவது என்னென்ன ஏர்க்ராஃப்ட் போயிருக்குன்னா MiG-29AS, ஜாக்வார் ஃபைட்டர்ஸ் பிளைன்ஸ் அண்ட் C-17 இந்த ஒரு ஃப்ளைட்டர் ஜெட் வந்துட்டு அந்த ஒரு எக்ஸைஸ்க்காண்டி வந்து கலந்துக்க போயிருக்காங்க. ஸோ அடுத்தது ஓமனோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு யார் இருந்ததுன்னா ஹைத்தீம் பின் தாரிக் அல் சயீத். கேபிட்டல் வந்து மஸ்கட்டில் இருக்குது. கரன்சி வந்துட்டு ஓமானியன் ரியால்.
ஸோ அடுத்த நியூஸில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் நியூஸு, லான்ச் ஆஃப் த வெப் போர்ட்டல் ஃபார் த ஸ்பெஷல் கேம்பெயின் 4.0. ஸோ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் எர்த் சயின்ஸ் அண்டு சயின்ஸாக இருக்கிற ஜிதேந்திர சிங் வந்துட்டு இப்போ ஒரு வெப் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கேம்பெயின்ன்றதே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேம்பெயின் 4.0 இந்த கேம்பெயினை பேஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கிளீனினஸ் அண்ட் ரெடியூசிங், அதாவது கிளீனினஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு சார்ட் மெயின்டைன் பண்ணுறது, ஸோ அதுக்கான ஃப்ளோ வந்துட்டு மானிட்டர் பண்ணுறது தான் ஒரு போர்ட்டல் வந்துட்டு இவங்க வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதோட அப்ஜெக்டிவ் மெயினாக பார்த்தீங்கன்னா டு இன்ஸ்டர்னலைஸ் கிளீனினஸ் இன் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் யூசிங் த சேச்சுரேஷன் அப்ரோச். ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லையுமே கிளீனினஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த போர்ட்டல் மூலமாக பண்ணுறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜில் இருக்குது ஜிதேந்திர சிங். இவரோட கான்ஸ்டிட்யூன்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதய்குமார் உதாம்பூர் ஜம்மு காஷ்மீரோட இவரோட கான்ஸ்டிட்யூன்சின்றது இருக்குது உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் சயின்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆஃப் த பக்சர் போர்ட்டல் டு பூஸ்ட் இந்தியா ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிற பியூஷ் கோயல் வந்துட்டு பக்சர் என்ற ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக வந்துட்டு நம்மளோட அதாவது காமர்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு இக்கோ சிஸ்டமை டெவலப் பண்ணுறது தான் இந்த ஒரு போர்ட்டல் வந்து மெயினாக செயல்பட போகுது. ஸோ இந்த போர்ட்டலில் என்னென்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது இப்போ வந்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வந்துட்டு தேட வேணாம். ஸோ இந்த ஒரு போர்ட்டலில் எல்லாமே விஷயமும் இருக்கும். ஸோ உங்களுக்கான பாலிசி மேக்கர்ஸ், இன்குபேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த போர்ட்டலில் இருக்குன்றது அந்த போர்ட்டல் லான்ச் பண்ணும்போது வந்துட்டு மினிஸ்ட்ரி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல். இவரோட கான்ஸ்டிட்யூன்சி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மும்பை நார்த் மகாராஷ்டிராவோட இவரோட கான்ஸ்டிட்யூன்சி இருக்குது உங்களுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர பிரசாத். இவரோட கான்ஸ்டிட்யூன்சி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பில்பீட் என்ற இடத்துல இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர் நியூஸ். புக்ஸ் டைட்டில் ஸ்ரீ ராமா இன் தமிழகம் அண்ட் இன்ஸ்பைர்ட் பாண்ட் ரிலீஸ் பை த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நம்மளோட கவர்னர் ஆஃப் தமிழ்நாடாக இருக்கிற RN ரவி வந்துட்டு ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த புக்கோட நேம் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமா இன் தமிழகம் அண்ட் இன்ஸ்பைர்ட் பாண்ட். ஸோ இந்த புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா DK ஹரி அண்ட் DK ஹேமா ஹரின்ற இந்த 2 பேர் தான் வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த புக்கில் வந்து மெயினாக எதை சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா லார்ட் ராமா வந்துட்டு நம்ம தமிழாவும் கூட என்ன கனெக்ஷன், ஸோ அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் எப்படி இருக்குன்றதை இந்த புக்கில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான கரண்ட் நியூஸ் அவ்வளோ தான். தேங்க்யூ.